நாம் கர்த்தருடைய வார்த்தை வசனம் அதை தியானம் செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மேட்டிலே பாரக்கோருவை சிலுவையை சுமந்து சென்று அவர் மூன்றாளிகளினாலே சிலுவையில் அறையப்பட்டு அவ்வளவு பாடுகளையும் வேதனைகளையும் கொல்கதா மட்டும் அவர் அனுபவித்து சிலுவையிலே தூக்கி நிறுத்தப்பட்டார். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு தொங்கி நின்ற பொழுது அவர் பேசின வார்த்தைகள் அது மனுக்குலத்துக்காய் இருந்தது. ஆமென் சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீதிமான்களின் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு இணங்க எலும்புகள் முறிக்கப்படும் காலத்திய சமயம் வருவதற்கு முன்னே நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியத்தின்படி தன் ஜீவனை விட்டார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஜீவனை யாரு பறிக்கவில்லை, இயேசு ஜீவனை விட்டார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். சர்வ வல்லவர் தன் ஜீவனை பிதாவினுடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சரீரம் சிலுவையிலே தொங்கி நின்றது. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அந்த சரீரத்தை அதுவரைக்கும் வெளிப்படாத ஒரு ரகசிய சீஷன் அரிமத்தியாவூரானாகிய யோசேப்பு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மீண்டவர்கள் வெளிப்படையாய் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்று அறியப்பட்ட சீஷர்கள் பல பேர் உண்டு. இயேசுவை நேசித்து இயேசுவுக்காக பிரியர்களாய் வாழ்கிற பல பிரியர்கள் உண்டு என்று இயேசுவை குறித்து, இயேசுவை சார்ந்தவர்களை குறித்து உலகத்திற்கு நன்றாய் தெரியும். ஆனால் இந்த சீஷன் ஒரு அந்தரங்க சீஷன். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் அவ்வளவு கொள்ளை பிரியம். ஒரு அந்தரங்க சீஷன் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இவர் ஒரு பெரிய செல்வந்தர். ஏராளம் மேன்மைகள் நன்மைகள் இவனுக்கு உண்டு. சொத்து நிலங்கள் ஏராளம் இவனுக்கு உண்டு. ஒரு பெரிய செல்வந்தனான மனிதன். இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை அதுவரைக்கும் ரகசிய சீஷனாயிருந்தவன். இயேசுவின் சிலுவை பாடுகளும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட அவ்வளவு கொடுமைகளும் இயேசு அனுபவித்ததான கொடுமை களங்கள் இவைகளையெல்லாம் தன்னுடைய காதார கேட்ட பொழுது, கண்ணார பார்த்த பொழுது, இவைகளை அறிந்த பொழுது அவனால் சகிக்க முடியவில்லை. இனிமேல் ஒரு ரகசிய கிறிஸ்தவனாய் இருப்பது, ஒரு ரகசிய சீஷனாய் இருப்பது நல்லதல்ல என்று அவன் எல்லா ஜனங்களுக்கு முன்னே, எல்லா அதிகாரிகளுக்கு முன்னே, ரோமா சாம்ராஜ்யத்துக்கு முன்னே, தேச தலைவர்களுக்கு முன்னே சென்று இயேசுவின் சரீரத்தை அவன் கேட்டு வாங்கினான். இதுவரைக்கும் என் வாழ்க்கை ஒரு ரகசிய சீஷனாயிருந்தது, இனிமேல் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், இயேசு சிலுவையில் அனுபவித்த கஷ்டங்கள், மனுக்குலத்துக்காய் அனுபவித்த வேதனைகள், இவைகளெல்லாம் என் ரகசிய வாழ்க்கையை உலகத்துக்கு சொல்லுகிறது என்று வெளிப்படையாய் எல்லாருக்கும் முன்னேயும் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கினான். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் பல பேர் ரகசிய கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ரகசிய ஆவிக்குரியவர்கள். ஆமென் சொல்லுங்க. கல்யாணத்துக்காக கல்லறைக்காக வெளிப்படையாய் கிறிஸ்தவர்களாய் பல இடத்தில் இருக்கிறோம். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஆவிக்குரியவர்கள், கர்த்தருக்குரியவர்கள், தேவ ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தேவ ஆவியின் சத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் என்று குடும்பத்தோடோ உலகத்தோடோ சொல்வதற்கு நமக்கு மனமில்லை. காரணம், ஒரு சின்ன பயம். ஒருவேளை மரித்து போனால் கல்லறை கிடைக்குமோ கிடைக்காதோ,
ஒருவேளை திருமணம் நடக்குமோ நடக்காதோ, ஒருவேளை படிப்புக்கு வாயில் உண்டாகுமோ இல்லையோ, இதெல்லாம் ஒரு அச்சம். ஆகையினாலே ரகசியமா யாருக்கு தெரியாம ஆவிக்குரிய கிறிஸ்தவனா, குடும்பத்தாருக்கே தெரியாது. நீ எங்க கோயிலுக்கு போவ? நம்ம கோயிலுக்கு தான் போவேன். கை தூக்கி எல்லையிலேயே சொல்லுங்களேன். ஆமா. நீ எங்க ஆராதனைக்கு போவ? நம்ம ஆராதனைக்கு தான் போவேன். எப்படி? இப்படி பல விதங்களிலும் ரகசியமாய் நம்ம வாழ்க்கையை காத்துக்கொண்டு நான் கர்த்தருக்குரியவன் அல்ல என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை பற்றிய தியானம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய்ப்பட்ட பாடுகளை உண்மையாய் ஒரு இருதயம் தியானிக்கும் என்றால், இந்த பாடு மரணங்களை யோசிக்கும் என்றால், அந்த மனுஷன் அதற்கு பின் ஒரு ரகசிய கிறிஸ்தவனாய் வாழ இயலாது. உண்மையாய் ஒரு மனுஷன் இயேசு எனக்காக தான் பாடுபட்டார், இயேசு எனக்காக தான் நொறுக்கப்பட்டார், இயேசு எனக்காக தான் அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக தான் ஜீவனை விட்டார் என்று ஒரு மனுஷன் இருதயத்தில் இயேசுவோடு ஒரு நேச உணர்வு உண்டாகும் என்றால், அந்த மனுஷன் அதற்கு பின் ஒரு ரகசிய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு ரகசிய ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய முடியாது. அவன் ஊரெல்லாம் சொல்லுவான், உலகெல்லாம் பறைசாற்றுவான், நான் இயேசுவை விசுவாசிக்கிறவன், கர்த்தரை நம்பி வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளை, இயேசு என்னுடைய ஆசையின் சுவாசமாய் இருக்கிறார், கர்த்தராகிய கிறிஸ்துவுக்காக நான் எதையும் செய்வதற்கு துணிச்சல் உள்ளவன், கர்த்தருக்காக எதையும் இழப்பேன், கர்த்தருக்காக எதையும் மறப்பேன், கர்த்தருக்காக எதையும் விட்டுவிடுவேன், எல்லாவற்றையும் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதி கர்த்தரை பின்பற்றுவேன் என்று ஒரு மனுஷன் சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில் சேர்த்துக்கிட்டா என்ன, கோத்திரத்தில் சேர்த்துக்கிட்டா என்ன, சேர்க்காம போனா என்ன, எனக்கு என்னை சேர்த்து கொள்ள வருகிற இயேசு எனக்கு போதும் என்று இயேசுவோடு ஒரு மனுஷன் வெளிப்படை சாட்சியாய் வாழ ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தன்னுடைய ஜீவனை விட்ட பின்பு இந்த மனுஷன் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கி எவரையும் வைத்திராத ஒரு புதிய கல்லறையில் இயேசுவை வைத்தான். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இதுல பல காரியத்தை சொல்வதற்கு இயலும், ஆனால் சமயம் நமக்கு அனுமதியாது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கள். ஆகவே புதிதான ஒரு கல்லறையில் இயேசுவை வைத்தார்கள். இயேசுவை வைக்கப்பட்ட கல்லறை அண்டையிலே ரோமா சாம்ராஜ்யத்தினுடைய சக்திகளால், படைத்தலைவர்களால், சேனை தலைவர்களால் ஒரு பெரும் பாதுகாவல் போடப்பட்டது. இயேசுவை வைத்த கல்லறையில் ஒரு பெரும் கல்லை புரட்டி வைத்து அதிலே ரோமா சாம்ராஜ்யத்தினுடைய முத்திரையை பதித்தார்கள். காவலாளிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்றால், இயேசு கிறிஸ்து வாழும் காலத்தில் சொல்லிய தீர்க்கமான வார்த்தைகள், தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிச்சயம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுந்திருப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை யாராகிலும் இந்த சரீரத்தை களவாய் எடுத்துக்கொண்டு போய் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்னால், அது மக்களிடத்திலே ஜனத்தண்டையில் ஒரு பெரிய கலக்கத்தை உருவாக்கி விடுமே. ஆகவே அப்படி ஒன்றுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று கடும் காவல் இயேசுவின் கல்லறையை சுற்றி போட்டார்கள். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. கம்பீரமா சொல்லுங்க. கடும் காவல் கொடுக்கப்பட்டது, முத்திரை பதிக்கப்பட்டது, கடும் காவல் போடப்பட்டது. இயேசு உயிரோடு எழுந்திருக்க மாட்டார் என்பது உலக சிந்தை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தெய்வம் சொல்லியபடி அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
கடும் காவல் நிலையில் கல்லறை வைக்கப்பட்டிருக்க, சபை இன்று நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், கடும் காவலில் வைக்கப்பட்ட கல்லறையில் இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஜீவனை விட்டார், சரீரம் கல்லறையில். அப்படியானால் இந்த சரீரத்துக்குள்ளே ஆண்டவராகிய தெய்வம் வைத்த விலையுள்ள ஒரு பொக்கிஷம் உண்டு. அதன் பெயர் ஆத்துமா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆத்துமா இருக்கு. ஆத்துமா இருக்கு என்று தெரிந்தவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி எல்லாம் கேட்டிருக்கோம் பாஸ்டர், ஒரு பிடி இல்லை பாஸ்டர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆத்துமா இருக்கா இல்லையா அப்படின்றத அறியணும்னு சொன்னா ஈஸியா ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு தகாத ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் செய்ய போறான். உன் வாய் சொல்லல, சிந்தையும் சொல்லல, ஆனா உன் மனசு சொல்லுது நீ செய்ய போறது தவறு. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளாடி ஒரு மனுஷன் இருக்கான், உள்ளாடி ஒருத்தர் இருக்கார், உள்ளான மனுஷன். இந்த உள்ளான மனுஷன் சொல்றார், நீ உன் புருஷனுக்கு துரோகம் பண்ற. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. நீ உன் மனைவிக்கு துரோகம் பண்ற, நீ அநியாயம் பண்ற, நீ லஞ்சம் வாங்குற, தப்பு தவறுடா, நீ செய்யறது சரியில்லை. ஆனாலும் அட போடா அப்படின்ட்டு துணிச்சலாய் பலதை செய்கிறோம். ஒரு சிறு தவறு, தேவ சமூகத்தில் ஒரு தவறு செஞ்சாலும் அத தவறு நம்ம இதயத்தோட சொல்லுது, நீ செய்யறது தவறு இல்லை, நீ பேசுறது சரியில்லை, நீ போற வழி சரியில்லைல்ல என்று உள்ளானவன் ஒருவன் பேசுகிறான். அவனுடைய பெயர் ஆத்மீக அந்தரங்க மனிதன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்தரங்க மனிதன், உள்ளான மனிதன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு. சரீரம் ₹6.40 விலை. ஆமேன் சொல்லுங்க. ஒரு 1.25 லட்சம் ரூபாய் பட்டு கட்டினாலும் இந்த சரீரத்துக்கு விலை என்னன்னு சொன்னா ₹6.40 தான். ஆமேன் சொல்லுங்க. ஆமா தானே? என்னதான் லிப்ஸ்டிக்கோ ஹைடெக்ஸோ ஸ்கூட்டெக்ஸோ என்ன போட்டுக்கோ, சரியா? நீ என்ன தான் போட்டாலும் என்ன டை அடிச்சாலும் சரி, புரியுதுல்ல? ₹6.40 தான் விலை. மீன் செத்தாலாவது கருவாடுக்கு உதவும். நீ செத்தா ஒரு நாள் வச்சிருப்பான், 2 நாள் வச்சிருப்பான், 3 நாள் வச்சிருப்பான். அதுக்கு பிறகு நீ எவ்வளவு கோடி சம்பாதித்த மனிதனாக இருந்தாலும் சரி, என்ன டாக்டரேட் வாங்கின மனுஷனா இருந்தாலும் சரி, உனக்காக 6 அடி மண் உண்டு. அதை எடுத்து 6 அடி மண்ணுக்குள்ளாச்சு இனி வச்சா நாத்தம் பிடிச்சிரும் அப்படின்ட்டு கொண்டு வச்சிருவான். ஆமேன் சொல்லுங்க. 5 காசுக்கு உதவாத உடம்பு. ஆமேன் சொல்லுங்க. இனியாகிலும் இந்த உடம்பை அழகுபடுத்துவதற்கு எடுக்கிற நேரத்தை ஆகிலும் இயேசுவுக்கு செலவழி. கண்ணாடிக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் என்ன ஸ்டைலு, செத்த பிறகு ஏதுங்க ஸ்டைலு. இப்போ மஞ்சள் கலரு, பச்சை கலரு, சிவப்பு கலரு, பிங்க் கலரு, அந்த கலரு, இந்த கலர் எல்லாம் கட்டிக்கலாம். சாகர நேரம் உனக்கும் எனக்கும் ஒரே வெள்ளை பாடதான். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கூ. ரொம்ப மிஞ்சி பிஞ்சி போனா 1 கிலோ 2 கிலோ பவுடர் தட்டி அவ்வளவுதான் கொடுப்பான், இல்லையா? ஆகவே இந்த நாசமா போற இந்த உடம்புக்காக செலவழிக்கிற சமயங்களை எல்லாம், இந்த நாச உடம்பு செய்கிற பாவ சமயங்கள், அநியாய அக்கிரம சமயங்கள், இவைகளை எல்லாம் கர்த்தருக்காய் வேறுபடுத்தி கொண்டு அந்த சமயத்தை கர்த்தருக்காய் செலவழி, கர்த்தருக்காய் செலவழி. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த சரீரம் ₹6.10 தான் அப்படின்ட்டு ஒரு மனுஷன் புத்திசாலி எழுதலாம், சரியா? ஆனால் இந்த சரீரத்திற்குள்ளே என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கும் பொழுது, தாயின் கர்ப்பத்தில் உருவேற்கும் பொழுதே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நமக்குள் நாசியின் சுவாசத்தை வைக்கும் பொழுதே அந்த நாசியின் சுவாசத்தோடு இணைந்து, நாசியின் சுவாசத்துக்கு ஜீவன் என்று பெயர்,
அந்த ஜீவனோடு இணைந்து ஆத்மீக செல்வத்தையும் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அத கண்ணால பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. செய்கையில புரிஞ்சுக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜீவனோடு இணைந்து ஆத்துமா, அது தெய்வத்தின் செல்வம். ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாவுக்கு தெய்வம் ஒரு விலையை வேதத்தில் சொல்லி இருக்கிறார். என்ன விலை தெரியுமா? இந்த உலகத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அழிந்து போகிற, பொட்டரித்து போகிற உன் சரீரத்துக்குள்ளே இந்த உலகத்தை விட மிக அதிகமான விலை உள்ள ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த சரீரத்துக்காக நீ பாடுபட தேவையில்லை. இந்த சரீரத்திற்காக நீ காலத்தை செலவழித்து நஷ்டமடைய தேவையில்லை. இந்த ஆத்துமா என்ற ஆத்மீக மனுஷன் இருக்கிறார். அவனுக்காக தான் நீ உயிர் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆத்மீக மனுஷன் இது தெய்வத்துக்கு சொந்தமானது. ஒரு மனுஷன் உலகத்துல தன் கண்களை மூடினால் இந்த ஆத்துமா தன்னை தந்த கர்த்தரிடத்தில் போய் சேருகிறது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. சரி, தூங்குறவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தன்னை தந்த தேவனிடத்தில் இது ஆத்துமா. ஒரு மனுஷன் கண்களை மூடும்போது, எல்லா மனுஷனும் அல்ல, எல்லா மனுஷனுடைய ஜீவனும் கர்த்தரிடம் அல்ல. கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்காய் கிறிஸ்துவுக்குள் வரித்தவர்கள் யாரோ அவளுடைய ஆத்துமா ஜீவன், ஜீவ ஆத்துமாவானது தன்னை தந்த தேவனிடத்திலே செல்லுகிறது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அது தங்கி இருப்பதற்கென்று தெய்வம் வைத்திருக்கிற ஒரு இடம் உண்டு. தப்பு தப்பா சொல்லக்கூடாது. அது பரலோகம் அல்ல. அந்த இடத்துக்கு ஆண்டவர் ஒரு பேர் வச்சிருக்கிறார். பரதீஸ் என்று வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இந்த ஜீவன் போய் பரதீசிலே தங்கி இருக்கும். இயேசுவின் சிலுவை நடுவாக இரண்டு பக்கம் இரண்டு குற்றவாளிகள். ஒருவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், இயேசுவே, நீ ராஜ்யத்துவம் பெற்று வரும் பொழுது என்னையும் நீ நினைத்தருள வேண்டும். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ இன்று 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 இப்பொழுது என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பரதீஸ் என்றால் இளைப்பாறுதலின் இடம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ரட்சிப்பை பெறாத மனுஷனுடைய ஆத்துமா இருக்கிறதே, அது எங்கே போய் இளைப்பாறும்? லூக்கா சுவிசேஷத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு என்று ரெண்டு பேரை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. பார்க்கிறோம், ரெண்டு பேரும் மரித்து போகிறார்கள். லாசரு மரித்தவன் அப்ரஹாமினுடைய மடியிலே. வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவானுடைய ஆத்துமா, ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இதெல்லாம் எடுத்து வாசிக்க சமயம் இல்லை, கவனத்தில் வச்சுக்கங்க. அப்ப பாதாளம் என்பது என்ன? நரகம் என்றால் என்ன? ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாதாளம் என்று சொல்வது ரட்சிப்பை பெறாத, தீங்குக்குள் வாழ்கிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் இந்த பூமியில் கண்களை மூடினால் அவன் ஆத்துமா, அவன் ஜீவன் பாதாளத்துக்கு போகிறது. தவறு செய்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், கிறிஸ்துவை அறிந்தும் அறியாதவர் போல் வாழ்கிற மனுஷன், இவருடைய ஆத்துமா என்ன செய்கிறது என்றால் பாதாளத்தில். அது இந்த துன்மார்களுக்கும், ரட்சிப்பை பெறாதவர்களுக்கும், குற்றவாளிகளுக்கும், கிறிஸ்துவை நேசியாதவர்களுக்கும், ரட்சிப்பின் அனுபவம் பெறாதவர்களும் ஆகிய ஆத்துமாக்கள் இளைப்பாறுகிற இடம் அந்த பாதாளம். அதனாலதான் அவன் சொன்னான், இந்த பாதாளத்தினுடைய நிலையை குறித்து சொல்லும் பொழுது
இந்த அக்கினி அக்கினி என்று சொல்லவில்லை, அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. புரியுதா? அப்படின்னா அக்கினி அது பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அக்கினி ஜுவாலை, அந்த சூடு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நரகத்திற்கு பக்கத்துல இருக்கிற இடம் பாதாளம். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. நரகத்தில் இப்பொழுது யாரும் தள்ளப்பட மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நரகத்தில் எப்ப மனுஷன் தள்ளப்படுவான் தெரியுமா? இயேசு இந்த பூமியை நியாயம் தீர்த்த பிற்பாடு, நியாயம் தீர்க்கப்பட்டு ஒரு மனுஷன் நியாய தீர்ப்பிலே கர்த்தருக்காய் வாழ்கிற ஒரு மனுஷனாய் இருந்து நீதிமானாய் இருந்தால் அவன் பரலோக ராஜ்யத்திலும், அவன் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சத்தியத்துக்கு தூரமானவனாய் இருந்தால் அவன் நரகத்திலும் தள்ளப்படுவான். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுப்பா. மனுஷனுக்கென்று தெய்வம் ஆயத்தம் பண்ணினது அல்ல நரகம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா என்ன செய்ய, பிசாசு நான் மட்டும் அல்ல, என் கூட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வரணும்னு சொல்லி எப்படியாவது கூடுமான வரையும் அத்தனை பேரையும் வஞ்சிக்க பிரயாசப்படுகிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய ஆத்துமா, ஜீவ ஆத்துமா இயேசுவை அறிந்து இயேசுவுக்காய் வாழ்கிறதா இருந்தால், இந்த மனுஷன் இந்த உலகத்தில் கண்களை மூடும் பொழுது அவனுடைய ஆத்துமா பரதீஸ் என்கிற இளைப்பாறலின் ஸ்தலத்தில், அவன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாய் இருந்தால், இயேசுவை நேசியாதவனாய் இருந்தால், அவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே அக்கினி ஜுவாலையிலே போய் இளைப்பாறுகின்றது, நின்று விடுகிறது. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இனி நம்ம செய்திக்கு வர போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிபரர், சத்தியபரர், நித்தியபரர், பழுதில்லாதவர், குற்றம் இல்லாதவர். இந்த இயேசு மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஜீவன் உண்மையாய் சொல்ல போனால் ஒரு நீதிமானுடைய ஜீவன் தேவனுடைய சமூகத்துக்கு செல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஜீவன், அந்த ஜீவ ஆத்துமா உயிர்த்தெழுதலை சந்திப்பதற்கு முன்னாகிய இந்த வெள்ளி சனி, கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்களேன், 2 தினங்கள் இந்த ஆத்துமா என்ன செய்தது, இந்த ஜீவாத்துமா என்ன செய்தது? அப்படியே போய் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நானும் சும்மா உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு போய் அந்த ஆத்துமா ஜீவனை விட்ட உடனே இயேசுவின் ஜீவன் ஜீவாத்துமா போய் அங்க உட்கார்ல. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அந்த ஜீவன், அந்த ஆத்துமா என்ன செஞ்சிச்சு? அதுதான் நம்ம செய்தி. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பலர் இதை குறித்து தெரியும் என்று சொல்லுகிற ஒரு பகுதி உண்டு. அதை நான் கடைசியில சொல்றேன். ஹல்லேலூயா. இப்ப பல பேர் நீங்க இதை கேட்டீங்கன்னு சொன்னா, சரி ஆண்டவருடைய இந்த ஜீவன், இந்த ஆத்துமா என்ன செஞ்சது, இந்த ஆவி என்ன செய்தது என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? தெரியாதா? தெரியும்ன்றவங்க எல்லாம் கை தூங்க பார்க்கலாம். நமக்கு என்னதான் தெரியும்? நமக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்களா? எது கேட்டாலாவது எனக்கு தெரியும் நம்ம சொல்லுவீங்களா? ஏன்னா ஒருவேளை தெரியும்னு சொல்லி கையை தூக்குற, நீ சொல்லுன்னு சொன்னா நம்ம கதி அம்பேல் ஆயிருமே நினைக்கிறீங்களோ? சரி, ஏதோ ஒரு பகுதி உங்கள் இருதயங்களில் இருக்கிறது. இதுவா இருக்கலாமோ, இப்படி இருக்கலாமோ, இந்த வசனத்தின்படி இதுவாய் இருக்க வேண்டும் என்று மனதில் நீங்கள் யோசித்திருப்பீர்கள். ஆனால் யோசிக்காத ஒரு காரியம் உண்டு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. அதை ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர். நானும் ஒரே போராட்டமா 50 நாள் போராட்ட ஜெபம் தான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே
இப்படி சிலுவையை பற்றிய தியான நாள் வருகிறது. நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் நாளுக்கு முன்னே ஒரு நாள் சும்மா இருக்குது. அந்த நாள் தெய்வமே இந்த 2 நாள் என்னதான் செஞ்சீங்க சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்றது இல்ல, நீர் அப்படி என்ன செய்தி? சும்மா இருக்கிறவர் அல்ல நம்முடைய கர்த்தர். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். நல்ல கைத்தட்டு ஆண்டவர் கொடுங்க. சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டார். நீர் என்ன செய்தீர்? ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அதை சபையோடு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிக்க கேளுங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். அசுத்தமான துன்மார்க்க இந்த உலகத்தில், இந்த உலகத்தோடு அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். சொல்றது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுன்றவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு துன்மார்க்கர்களோட அசுத்த உலகத்தோடு பிரேத குழியை கொடுத்தார்கள். ஆனாலும் அவர், பைபிள் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானோடு இருந்தார். யாரோடு இருந்தார்? ஐஸ்வர்யவான்களோடு அல்ல, ப்ளூரல் அல்ல, சிங்குலர். ஐஸ்வர்யவானோடு இருந்தார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நல்ல கைத்தட்டு. நான் கேட்கிறேன், இந்த ஐஸ்வர்யவான் யார்? ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அப்படி கிறிஸ்து நீதிபரர், நீதிமான், பழுதில்லாதவர், அவர் சேர்ந்து உட்காரக்கூடிய ஒரு ஐஸ்வர்யவான் யாரையா தெரியுமா? நமக்கு என்ன தெரியும்? ஐஸ்வர்யவானோடு இயேசு இருந்தார். இந்த ஐஸ்வர்யவான் யார்? தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் தெய்வத்தால் வருகிறது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். உலகத்தினால் வருகிற ஐஸ்வர்யம் உலக முயற்சியினாலும், உலகத்தினுடைய ஆலோசனையினாலும், உலக மனுஷனாலும் உனக்கு வருகிற ஐஸ்வர்யம், அதுல வேதனை உண்டு. தெய்வ ஐஸ்வர்யம் தந்தா நீ சுகமா இருப்ப. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை, எப்படியாவது பணக்காராயிரணும். எப்படியாவது பணக்காராயிரணும், ஒரு நல்ல வீடை வச்சிடணும், ஒரு நல்ல காரை வாங்கிடணும், நல்ல டவுரிதார ஒரு பொண்ணை கட்டணும். சரியா? கழுத்து நிறைய வாரி போட்டுக்கிட்டு, கை நிறைய போட்டுக்கிட்டு, 4 விரல 4 மோதிரம் போட்டுக்கிட்டு, கழுத்துல இத்தனாண்டு ஒரு முறுக்கு செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு ஷர்ட் ஒரு பட்டன் எல்லாம் திறந்து விட்டுக்கிட்டு என் குடும்பத்தாருக்கு முன்னாடி போயிட்டு வரணும். எப்படி? இது படிப்பறிவு இல்லாதவனுக்கு சிந்தை. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா இது இந்திய நாட்டினுடைய கலாச்சாரமா இருக்கலாம். மேலை நாடுகள் என்று சொல்லப்படுகிற மேலை நாடுகளிலே கோடி கோடியா வச்சிருக்கான், மாடி மாடியா வச்சிருக்கான், அடுக்கு மாடி வச்சிருக்கான், கோடி 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 1000 2000 3000 30,000 கோடி வச்சிருக்கான். அவனை பார்த்தா கழுத்து நிறையவும் இருக்காது, கை நிறையவும் இருக்காது, தலை நிறையவும் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இங்க என்னன்னா, இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம், பணக்காரனா இருந்தால் 8 விரல்ல மோதிரம் போடணும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு.
நீ பணக்காரனாய் மாறுவதற்கு ஆசைப்படுகிறாய், செல்வந்தனாய் ஐஸ்வர்யவனாய் பூமியிலே இருக்க வேண்டும் என்று உலகம் உன்னை பார்த்து நீ ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும். மோதிரம் வேண்டான்னு சொல்ல, மோதிரம் நல்லா போடுங்க, நிறைய இருந்தா இங்கே போடுங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு, வாங்கி வச்சுக்கோ, சேர்த்துக்கோ. ஹல்லேலூயா, ஆமென். வேண்டாம் சொல்ல, நல்லா போடுங்க. பொன்னும் வெள்ளி எல்லாம் கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால நிறைய சேர்த்துக்கங்க, வேண்டான்னு சொல்லல. நல்லா வாங்கி 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 வச்சுக்கோங்க. எப்ப கர்த்தர் சொல்லுவாரோ அப்ப கொண்டு போடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கையை தூக்கி சத்தமா சொல்லுங்க, கம்பீரமா சொல்லுங்க. எப்படியாவது ஒரு வீடை வச்சிடலாம். நீ எப்படியாவது ஒரு வீடை கட்டலன்னா நடக்கவே நடக்காது. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. நீ ஒழுங்கா தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு காலையும் மாலையும், ஆண்டவரே பரதேசியாய் நான் தங்குவதற்கு ஒரு வீடு எனக்கு தாங்க, ஆண்டவரே தனிமையானவர்களுக்கு ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி வீடு தாங்கன்னு கேளு. கர்த்தர் வீடை தருவார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், கர்த்தர்களும் பிரயாசம் விருதா. ஆமென். ஒருவேளை வேணும்னா ஒரு 3 சென்ட் 5 சென்ட் வாங்கி போடலாம். ஆனா கெட்ட நினைச்சாலும் கெட்ட நடக்காது. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. வாங்கி கூட நம்ம கெட்டணும்னு நினைச்சு கெட்டுறோம், அதுக்கப்புறம் நம்ம கையில இல்லாம போயிருது. ஆமென்னு சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் கர்த்தரால் வர வேண்டும். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. உலகத்தில் இப்படி பணம் இருந்தால், செல்வம் இருந்தால், பொருள் இருந்தால், நிலம் இருந்தால், வசதி வாய்ப்புகள் இருந்தால் தான் அவர்கள் செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள் என்று உலகத்திலே பேசுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை அது வேண்டாம் என்று இல்லை. கண்டிப்பா இந்த உலகத்திலே வேண்டும். கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் வேணும் தான், ஆனால் அதைவிட மேலாக கர்த்தர் உனக்கு தருகிற இந்த உலக ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் ஒரு பெரிதான ஐஸ்வர்யம், அது உன்னதத்திற்குரிய ஐஸ்வர்யமாயிருக்கிறது. உலக ஐஸ்வர்யத்துல கவனம் வச்சிட்டேன்னா உன்னத ஐஸ்வர்யத்தை இழந்துருவேன். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற வீடு 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 வீடுன்னா பரலோக வீடை இழந்துருவேன். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. உலகத்துல எப்படியாவது 50 பவுன் 50 பவுன் 50 பவுன்னா மேலே இருக்கிற பொர்த்தல வீதியை இழந்துருவேன். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. இதெல்லாம் வசனம், இது மாறாது. ஆமென் சொல்லுங்களேன். இது வசனம். உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் அது நமக்கு வேண்டும், வேண்டாம் என்றில்லை. அவைகளை பார்க்கிலும் ஒரு பெரிய செல்வம், என்றும் நீங்காது, என்றும் நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு என்று சொல்வது உன்னதத்திற்குரிய ஐஸ்வர்யமாகிய சில ஐஸ்வர்ய செல்வங்களை என் கர்த்தராகிய தெய்வம் வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் நாமாய் ஐஸ்வர்யவானாவதற்கு பிரயாசப்படுவதை பார்க்கலும் என் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, நீர் என்னையும் என் குடும்பத்தையும் என் தலைமுறையும் நீர் ஆசீர்வதியும். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே, ஐஸ்வர்யத்தினாலே, நன்மையினாலே, இந்த பூமிக்குரியதானாலும் உன்னதத்திற்குரியதானாலும் நீர் அதை எனக்கு தாரும் என்று கேட்போம் என்றால், இந்த ஐஸ்வர்யத்தோடு கர்த்தர் உனக்கு வேதனையை கூட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே கர்த்தருடைய சபையாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தேவ சமூகத்தில் உலக ஐஸ்வர்யத்தை மட்டும் கேட்கிறவர்களாய் அல்ல, உன்னதத்தின் ஆசீர்வாதம், உன்னத செல்வம், உன்னத ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சரி, நம்ம செய்திக்கு வரும். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இந்த 2 தினங்கள் ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அப்படின்னா ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கவங்களை பார்த்து இயேசு போவாரோ? ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பணக்காரன் போடுற பெரிய பணக்கட்டை விட தனக்கென்று ஒரு விதவை 2 காசு வச்சிருந்தால,
அந்த 2 காசு மேலதான் இயேசுவின் கவனம். புரியலையா? கட்டுக்கட்டாய் கொடுக்கிறவர்கள் தங்கள் இருப்பதிலிருந்து கொடுக்கிறார்கள். ஆனால் 2 காசை போட்டவள் இல்லாய்மையிலே கர்த்தருக்கு கொடுத்தாள். இதுல எது பெருசு? நீ கொடுத்தது ஏதோ மிச்சம் மீதி இருந்ததை கொடுத்த. ஆனா அவள் அப்படி அல்ல. என் வாழ்வுக்காக, என் ஜீவனுக்காக 2 காசு தான், வேற எதுவுமே எனக்கு கிடையாது. அதை நான் இயேசுவுக்கு கொடுத்தேன். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பணக்காரர்கள், செல்வம் உள்ளவர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாரும் தேடி இந்த உலகத்தில் பல பேர் வருவார்கள். யாரும் தேடாத, நாடாத, கவனியாத ஒரு கூட்டம், சாப்பிடக்கூட வழி இல்லாம, வேதனைப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, சஞ்சலப்பட்டு, பசி பட்டினியோடு இருக்கிற கூட்டமாகிய ஏழை ஜனங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜனத்தின் மேல் தேவனுடைய கரிசனை. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதனால பணக்காரங்களுக்கு இயேசு இல்லையா? உண்டு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. எந்த பணக்காரனோடு இயேசு இருப்பார் தெரியுமா? எனக்கு இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு என்று சொல்லுகிற பணக்காரனோடு ஆண்டவர் இருப்பார். கைத்தட்டு வராத இதெல்லாம் கேட்டா ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், துயரப்படுகிறவர்கள், சஞ்சலப்படுகிறவர்கள், இவர்களுக்காக, இந்த மனுக்குலத்திற்காக என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், தன்னை தந்தார், மரண வயறிந்தும் தன்னை தாழ்த்தினார், சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக, அழுகிறவர்களுக்காக, நெருக்கப்படுகிறவர்களுக்காக. ஆனா பைபிள் சொல்லுது, அவர் ஜீவனை விட்ட பின்பு அவர் ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அப்படி வேத புஸ்தகத்தில் தேவனால் ஐஸ்வர்யம் பெற்ற எந்த ஐஸ்வர்யவான் இருக்கிறான்? வேத புஸ்தகத்தில் லூக்கா சுவிசேஷம் 12:21 படிச்சீங்கன்னா, தேவனால் வருகிற ஐஸ்வர்யம் தான் ஐஸ்வர்யம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படி தேவனால் ஐஸ்வர்யம் பெற்ற, ஆண்டவர் இயேசுக்கு பிடிச்ச ஐஸ்வர்யவான் யார்? என்று வேத வசனத்தின் மூலமாய் நாம் சிந்தை செய்வோம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, என்னோடு வேதாகமத்தை திருப்புங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று, ஆபிரகாமை சோதோமின் ராஜாவாகிய நீ ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உருவாக்கின உன்னதமாகிய தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சோதோமிலே ராஜா சொல்லுகிறான், உனக்கு என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எல்லாம் வச்சிருக்கேன். இடம் வேணா இடம் எடுத்துக்கோ, பணம் வேணா பணம் எடுத்துக்கோ, பொண்ணு வேணா பொண்ணு எடுத்துக்கோ, பொருள் வேணா பொருள் எடுத்துக்கோ. ஆனால் ஆபிராம் சொன்னான், ஒரு மனுஷன் இந்த உலகம் என்னை ஐஸ்வர்யமான் ஆக்கினது என்று சொல்லாதிருக்கும்படி ஒரு சரட்டை, ஒரு பாதரட்சை வார் கூட எனக்கு வேண்டாம் ஐயா. காரணம், என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர் என் கர்த்தராகிய தேவன் என்று சொன்னார். அப்படியானால்
உலகத்தால் ஐஸ்வர்யமாக்கப்படாமல் தெய்வத்தால் ஆசீர்வாதமாக்கப்பட்ட ஒரே மனுஷன் ஆபிரகாம் என்ற விசுவாசிகளின் தகப்பன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். அப்படி இந்த ஆபிரகாம் எப்படி தெய்வத்தால் ஐஸ்வர்யமாக்கப்பட்டான்? அப்படி என்ன ஐஸ்வர்யம் இந்த ஆபிரகாமிடத்திலே, இந்த ஆபிரகாமினிடத்திலே? கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. வேதத்தில் படிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் பணி 7ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரான் ஊரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு தகப்பன் தேராக மரித்து போனான். அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்துக் கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை அப்படி நழுக்கி வாசிச்சு விட்டா போதாது. அதுல ஒரு அடி நிலவாகிலும், கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்களேன். ஒரு அடி இடம் கூட எனக்கு கிடையாது. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. அப்படி வாழ்ந்தவன் ஆபிரகாம். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? வானத்து நட்சத்திரங்களை பார், கடல் மணலை பார், அதை எண்ணக்கூடுமானால் எண்ணு, இவ்வளவாய் உன்னையும் உன் சந்ததியும் பெருக பண்ணுவே. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒரு அடி, ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட கிடையாது. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்னாலும் 1 1 1 1. ஹல்லேலூயா. ஒரு அடி இடம் கூட எனக்கு கிடையாது. அப்படி இருந்த என்னை என் கர்த்தராகிய தெய்வம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே இனம், ஜனம், தகப்பன், வீடு இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டேன். என் கர்த்தராகிய தெய்வம் என்னை வானத்து நட்சத்திரங்களை போல, ஓ ஹல்லேலூயா, என் கர்த்தராகிய தெய்வம் வானத்து நட்சத்திரங்களை போல, வானத்து நட்சத்திரங்களை போல என் கர்த்தராகிய தெய்வம் என்னை ஆசீர்வதித்தார். உலக மனுஷனோட ஆசீர்வாதத்தை கேட்காத, உலகத்தோட போய் கை கட்டாத. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா கர்த்தரால முடியும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நன்மை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. பணம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உன் கடன் பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உனக்கு வாழ்க்கைக்கு அவசியமான உன் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டிய பணம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. 50,000 ரூபாய் கிடைச்ச உடனே அதை 3 பைசா, 5 பைசா, 7 பைசா, 10 பைசா வட்டி கொடுத்து கர்த்தர் தந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி தசமமாக கொடுக்காத. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. எப்படி? 1 லட்சம் ரூபாய் கர்த்தர் கொடுத்தாரு, அதை வட்டி கொடுத்துறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வட்டி கொடுத்து அது மீட்டர் வட்டி, ஸ்கைல் வட்டி, அதுக்கப்புறம் டேப் வட்டி வரைக்கும் போய் எல்லா வட்டியும் வாங்கி 1 லட்சம் கொடுத்த 2 லட்சம் வாங்கி கடவுள் தந்தார். பாத்தியா, கடவுளை தந்தாரு. படாபாவி வட்டி கொடுத்தவன் நொந்து வெந்து சபிச்சு நாசமா போன்னு சொல்லி கொடுத்த பணம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த 1 லட்சத்தை 2 லட்சம் ஆக்குறதுக்கு வேண்டி வட்டிக்கு மேல வட்டியை கொடுத்துரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். வட்டி குட்டி போட்டு உன்னை பெட்டி ஆகிரும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. அந்த பணம் நிக்காது, நிலைக்காது, தங்காது, வாழாது. ஐயோடு தலையில கை வச்சு ஆள ஆரம்பிச்சிருவேன். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு. கொடுக்காத. வேண்டாம் 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 வேண்டாம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் மட்டுமே, சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவா. கொடுக்காத. சாபம் அது உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். அது இன்று 10 வருஷம் ஒருவேளை ஆசீர்வாதமாய் இருப்பது போல் இருக்கும். அது உன் ஐஸ்வர்யம் அல்ல. அது உன் வாழ்க்கையில் நீ சம்பாதித்து வைக்கிற தீங்கு, நீ சம்பாதித்து வைக்கிற வியாதி, நீ சம்பாதித்து வைக்கிற துன்பம். செய்யாத.
நீ கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் 5 ரூபானாலும் போதும் ஆண்டவரே, நீ கொடுக்கிறது போதும் ஆண்டவரே என்று ஸ்தோத்திரம் பண்ணி உண்மையாய் கர்த்தரை சேவி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ சும்மா ஆண்டவர் வானத்தை திறந்து அப்படி திறந்து கொண்டு கொட்டுவாரோ அப்படியெல்லாம் நீ கேட்காத. ஏன் வானத்தின் பலகணிகளை திறந்து கொட்டலியா? கொட்டினார்ல, காகத்தை அனுப்பி அப்பத்தை கொடுத்தார்ல, ஏன் உனக்கு கொடுக்க மாட்டாரா? உனக்கும் கொடுப்பார், உனக்கும் தருவார். நீயே புரிஞ்சுக்க மாட்ட. உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வரும், நன்மைகள் வரும், ஐஸ்வர்யம் கர்த்தரால் வர வேண்டும். இந்த உலகத்துக்குரிய நன்மை உன்னை தேடி வரும், இந்த உலகத்திற்குரிய செல்வம் உன்னை தேடி வரும். நீ அதை தேடி போகாத. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆனால் நீ தேட வேண்டிய ஒரே ஐஸ்வர்யம் அது உன்னதத்திற்குரிய ஐஸ்வர்யம் மட்டுமே. அல்லேலூயா. ஒரு அடி நிலம் கூட இல்லாத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எவ்வளவு கண்ணீர் எடுத்து பார்க்கிறாயோ அவ்வளவையும் உனக்கு தருவேன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். லஞ்சம் வாங்கி வீடு கட்டியிருந்தா இதுக்கு முன்னாடி வீடு கட்டியிருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. 10 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கலாம். ஆனா இதெல்லாம் வேணாம், கர்த்தர் எனக்கு தரது போதும். இவ்வளவு கஷ்டத்திலும் வேதனையிலும் துக்கத்திலும் நீ பொறுமையோடு காத்திருந்தாய். அந்த கஷ்ட கண்ணீர்ல கட்டுற வீடு, வாங்குற நிலம், வாங்குற கார், ஐயா ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம், அதுல வேதனையே இருக்காது. நீ சுகமாய் இருப்பாய், நீ சந்தோஷமாய் இருப்பாய், நீ நிம்மதியாய் இருப்பாய், நீ சமாதானமாய் படுத்து நித்திரை செய்வாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சோ ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி கர்த்தரிடத்தில் கேள். அநியாயமான எதையும் விரும்பாத. தீங்கான எப்படியாகிலும் வந்துடணும் அப்படி எப்படியாகிலும் 1000 ரூபாய் கிடைச்சிராதா அப்படின்னு நினைக்காத. எனக்கு ஆண்டவர் கொடுக்கட்டும், என் கர்த்தர் எனக்கு தருவார் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே உனக்கு மிகுந்த ஆதாயம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அப்படி செய். உலக ஐஸ்வர்யத்தை கேட்பதை விட உன்னத ஐஸ்வர்யத்தை கேள். தாவீது வேத புஸ்தகத்தில் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரிடத்தில் உண்மையாயிருந்த இந்த மனுஷனை, சிறுமையும் எளிமையுமாயிருந்தவனை என் ஆண்டவராகிய தெய்வம் லட்சத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னு சங்கடப்பட்டவன், நாபால் வீட்டுக்கு வேலைக்காரங்களை அனுப்பி வச்சவன், 7 நாள் பட்டினி கிடந்தவன், அந்த தாவீது ஆண்டவர் லட்சத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறவன் ஆண்டவர் வச்சார் தெரியுமா? உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பணம் சம்பாத்தியம் வேணாம். ஆண்டவரே உம்மை தேடுகிறேன், எனக்கு உரிய படியை நீர் அளந்து தார். ஆண்டவர் அளந்து தருவார். அல்லேலூயா. அது எப்படியாகிலும் வரும். அது ஒருவேளை நீ சிந்திப்பது போல் இல்லாவிட்டாலும் காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், உன் வாய்க்கால்கள் நிரம்பும். 3 மாசம் தொழிலுக்கு போக முடியாது, ஆனா நம்ம வீட்டுல பஞ்சம் வராது. எப்படி? 3 மாசம் தொழில் இல்லை, ஒரு அரசாங்கமும் கொடுக்க வேண்டாம், கர்த்தர் உனக்கு சாப்பாடு போடுவான். கர்த்தர் உன்னை பார்ப்பார். தொழில் இருந்த மாதத்துல எல்லாம் நிறைய கடன் வாங்கின, ஆனா தொழில் இல்லாத இந்த 3 மாதம் நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பான். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை போஷிப்பார், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் அவ்வளவு வெறித்தனமா நீ விசுவாசிக்கணும். கர்த்தர் இன்னார் என்று அறிந்து கொள், அவர் எனக்காய் எதையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே உலக ஐஸ்வர்யத்தை நாடுவதை, தேடுவதை, அதற்காய் ஓடுவதை விட தெய்வமே நீர் எனக்கு உன்னத ஆசீர்வாதத்தை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும் என்று கேளுங்கள். ஆபிரகாம், ஆண்டவரே நீர் எனக்கு இவ்வளவு பெருசா இதெல்லாம் தாங்க ஆண்டவரே என்று அவன் ஒரு இடத்திலும் கேட்கல. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆனால் வேதம் சொல்கிறது,
ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிள்ளைகளே, எவைகளில் ஐஸ்வர்யவானாய் இருந்தான்? எதனால ஆண்டவர் இயேசு அந்த ஐஸ்வர்யவானோடு இருந்தார்? காரணம் என்னவென்றால், உலக ஐஸ்வர்யம் ஒரு பக்கத்தில் தெய்வத்தால் கொடுத்தது. ஆனால் எல்லாவற்றை விட அவன் பெரும் ஐஸ்வர்யக்காரனாயிருந்தான். எதில் ஐஸ்வர்யக்காரனாயிருந்தான்? நம்பர் 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். அடுத்த வசனம் பைபிள் என்ன சொல்லுது? பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். அர்த்தம் என்ன? 100 வயதில் பெற்ற பிள்ளை, ஒரே பிள்ளை, ஏக புதல்வன், ஏக குமாரன். அந்த ஏக குமாரனை கொடுப்பதில் ஐஸ்வர்யவானாயிருந்தான். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 10 பிள்ளைகள ஒரு பிள்ளை ஆண்டவரே ஊழியத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுல படிக்காத பிள்ளை, சொன்னா கேட்காத பிள்ளை, அழகில்லாத பிள்ளை, ஆமீன் சொல்லுங்க, சொல்லுங்களா, திறமை இல்லாத பிள்ளை, பிறகு வேற வழி இல்லை, என்ன சொன்னாலும் படிக்க மாட்டேன்றான் பாஸ்டர். அவனை எப்படியாவது ஊழியத்துக்கு கொண்டு போயிருங்க. எப்படி? அவனை எப்படியாவது படிக்க போனா சும்மா தோத்து கிடக்கான். அவனை எப்படியாவது ஊழியத்துக்கு. உனக்கே தோத்து கிடக்கானா எனக்கு எதுக்குயா? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உனக்கு வேண்டாமா? அப்ப எனக்கு எதுக்கு? ஹல்லேலூயா. படிக்காத முட்டா பயலாம். அதனால நீங்க முட்டா பய உனக்கு வேண்டாமா, முட்டா பய எனக்கா? நாங்க என்ன முட்டா பயல்களா? கையை தூக்கி அல்லேலூயா சொல்லு. அப்படி சொல்லாத. உனக்கு இருக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை, கோல்டு மெடலிஸ்ட். அதை கர்த்தருக்கு கொடு, அதை கர்த்தருக்கு கொடு, அதை கர்த்தருக்கு கொடு, அதை கர்த்தருக்கு கொடு, அதை கர்த்தருக்கு கொடு. 100 வயதில் பெற்றெடுத்த புன்னகை, சிரிப்பு, மகிழ்ச்சியாகிய பிள்ளை, அந்த பிள்ளையை கர்த்தருக்கு கொடு. பாஸ்டர் கொடுத்திருப்பேன், ஆனா ஆம்பளை பிள்ளையா இருந்தா கொடுத்திருப்பேன். இப்படி ஒரு சாக்கு போக்கு வேற. ஹல்லேலூயா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா கொடுத்திருப்பேன். ஆண்டவர் ஒரு ஆம்பளை பிள்ளையை தந்தாருன்னா அவனை அப்படியே கொண்டு கோயிலே படுக்க வச்சிருவோம். ஆமீன் சொல்லுங்க. எதுக்கு? வீட்டில் சண்டித்தனம் காமிப்பான்ட்டு சர்ச்சில் கொண்டு விட்டு வேலையை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஏன் பொம்பளை பிள்ளை ஊழியம் செய்யாதா? பொம்பளை பிள்ளை கர்த்தருக்கு வேண்டாமா? இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கே ஒரு பெண்ணை தானே தெரிந்து கொண்டார். கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு குமாரனை உருவாக்க முடியுமானால் இயேசு எப்படி வேண்டுமானாலும் பிறக்கலாமே. ஆனால் ஒரு பெண்ணின் கர்ப்பபாத்திரத்தை இயேசு தெரிந்து கொண்டு அதிலே அவர் தேவகுமாரனாய் பிறந்தார் என்று சொன்னால், இன்றைக்கும் அப்படி கர்ப்பத்தில் நன்மையை, இதயத்தில் நன்மையை, இதயத்தில் இயேசுவை, இதயத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நேசத்தை சுமக்கிற சில பெண்கள் கொடு. கர்த்தரு கொடு. கர்த்தரு கூட. கர்த்தரு கொடுத்து பார். கர்த்தருக்கு என்று அர்ப்பணம் செய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மேன்மை, சுகம், ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிற இருக்கிற மேலானதை கர்த்தருக்கு கொடுத்துப்பா. ஆபிரகாமோடு இயேசு இருந்தார் என்றால் அவர் உன்னோடு கூடவும் இருப்பார். அவருக்கு வேறு எங்கும் இடம் இல்லையா? அவர் பிதாவினிடத்தில் போய் அமர்ந்திருக்கலாம்.
ஆனால் செல்ல தகப்பனாகிய இயேசு இப்படி ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறானே, அவன்கிட்ட போகாம என்னடா என்று சொல்லி என் கர்த்தராகிய தெய்வம் ஆவிக்குரிய செல்வந்தனும் உன்னத செல்வந்தனுமாயிருக்கிற கர்த்தரை அவ்வளவாய் நேசித்து ஏககுமாரனாகிய ஈசாக்கையும் கொடுக்கும் வள்ளலாகிய கொடுப்பதில் ஐஸ்வர்யவானாகிய ஆபிரகாமினிடத்திலே இயேசு போனார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இன்னைக்கும் நீ உன் பிள்ளையை கர்த்தருக்கு கொடு, உனக்கு இருக்கிற பெருச கர்த்தருக்கு கொடு, உனக்கு இருக்கிற திறமையை கர்த்தருக்கு கொடு, உனக்கு இருக்கிற பலனை கர்த்தருக்கு கொடு. இயேசு உன் கூட இருப்பார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. உன்னை விட்டு போக மாட்டார், போக மாட்டார், மாட்டார். கரங்களை தட்டி இரண்டு வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்கிறது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காய் ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுவதில் ஐஸ்வர்யவானாயிருக்கிறாய். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. தேவனுக்கு பயப்படுவதில் ஐஸ்வர்யவான். ஆமென். இதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியுதா? கர்த்தருக்கு பயப்படுவதில் பிச்சைக்காரனா இருக்க கூடாது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஐஸ்வர்யவானா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு பயப்படுறது அந்த கொச்சைத்தன பயமும் மெச்சமான பயமும் அப்படி எதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. காலையில எழுந்து பைபிளை திறந்து ஒரு வசனத்தை சும்மா படிச்சு, ஆண்டவராகிய தெய்வமே நீர் எனக்கு செவி விடும், நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் எனக்கு தெரிவீராக. ஆண்டவரே கிருபையுள்ள பிதாவே, போற வழியில ஆண்டவர் காத்து இயேசுநாத பிதாவே. அம்மா போயிட்டு வரேன், அம்மா டாடி போயிட்டு வரேன், டாடா பை பை. எப்படி சொல்லுங்களா? நம்ம செய்யறது தானே. டாடி போயிட்டு வரேன்னு, சரி 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 சரி. இது மூதாதியர்கள் அனுபவ ரீதியா படிச்சு கொடுத்ததுனால சரி ஆண்டவர் ஒருவேளை கேட்டுருவாரு அப்படின்னு நினைச்சு ஒரு சடங்காச்சார பயம். எப்படி ஒரு சடங்காச்சார பயம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனோம், சரி அட்லீஸ்ட் பாஸ்டர் பிரசங்கம் தொடங்கும் போதாவது என்ன செய்யலாம், போய் உட்கார்ந்துருந்து அவர் முடிக்கும் என்ன செஞ்சிடணும், அவர் முடிச்சதும் எழும்போதும் கரெக்டா இருக்கணும். அப்படி போயிட்டாலும் வந்துடணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை போகலன்னு சொன்னா உள்ள சாப்பாடும் கிடைக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. இது பிச்சையான பயம், கொச்சையான பயம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுவதில் ஐஸ்வர்யவான். ஐயா, என் வீட்டில் குடும்ப ஜெபம் உண்டு. என் சொந்த சொக்காரம் வந்திருக்காங்க, என் வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க. யாரோ இருக்கட்டும், எனக்கு அது பொருட்டு இல்லை. 8 மணிக்கு என் குடும்ப பிரார்த்தனை. யார் வந்தா என்ன போனா என்ன, நான் முழங்கால் படியிடுவேன். நீங்க எல்லாரும் வேணா உட்கார்ந்துக்கங்க. ஃபேமிலி பிரேயர் உண்டு 8 மணி. அது என் அப்பாக்குரியது. நான் என் அப்பா பாதத்தில் போவேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். புரிஞ்சுச்சா? ஆராதனை உண்மையா சொல்ல போனா பாஸ்டர் குடும்பத்துல தவிர்க்க முடியாத ஒரு கல்யாணம். எப்படி? ஏன் அண்ணனோட சொந்த மகளு கல்யாணம். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. கல்யாணத்துக்கு போகாம இருந்தா ஏதாவது சொல்லுவாங்க பாஸ்டர். சரி, உனக்கு ஆண்டவர்ன்டா ரொம்ப குறைஞ்சு போச்சு, கல்யாணம் உனக்கு பெருசாயிடுச்சு. நீ என்ன சொல்லணும்? போடா நீ உன் கல்யாணமும். நான் வரணும்னா திங்கக்கிழமை வை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டு ஒரு கல்யாணத்திற்கு நான் வரமாட்டேன், வரமாட்டேன். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லு. கர்த்தருக்கு பயப்படுவதில் ஐஸ்வர்யவான். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசைக்க முடியாதுடா. நீ யார் என் வீட்டுக்கு வந்தான வராமடி போனா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை.
ஞாயிற்றுக்கிழமை சொல்லாதனே, கர்த்தருக்கு ஆராதனை கொடுக்கிற சமயம். ஆராதனைக்கு போவேன் எப்போ? 5 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னா 5:45 வருவதல்ல தேவ பயம். 4:45 தேவ சமூகத்தில், ஆண்டவரே, செல்ல தகப்பனே, அப்பா, அது தேவ பயம். அல்லேலூயா, ஆமென். அது தேவ பயம். இதுல ஐஸ்வர்யவானாயிரு. என்ன வெறித்தனமா இருக்கான். 8 மணினா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாத அவன் தொழுகை நேரத்தை நீ மாத்த முடியுமா? முடியுமா? அவன் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாலும் அவன் மேட்டை விரிச்சு அப்படியே அல்லேலூயா சொல்லுங்களேன். சரியா? நீ படுத்து கிடந்து அல்லேலூயா துதி மகிமை என்றும் தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆ ஆ ஆ பாஸ்டர், முழங்காலத்துல ஜோம் பண்ணாலும் படுத்து கிடந்து ஜோம் பண்ணாமல்ல, நீ படுத்தும் ஜோம் பண்ணுவ, உருண்டும் ஜோம் பண்ணுவ. அல்லேலூயா. இந்த ஜெபம் எல்லாம் வேண்டாம் சகோதரா, சகோதரி. நேர் முழங்காலில் நின்று கரங்களை கூப்பி தேவனுக்கு பயப்படும் பயம், ஜெபிக்க ஒரு ஜெப அறை. அல்லேலூயா. ஒரு மிஸ்பா உனக்கு வேண்டும், ஒரு ஜெப அறை உனக்கு வேண்டும். படுக்கிற கட்டில்ல போய் உட்கார்ந்து தலகாணி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு பாட்டு, நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். எப்படி? படுக்கிறதுனால தலகாணி விரிச்சு வச்சுக்கிட்டு. மக்களே, ஒரு பைபிளை படி மக்களே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவரும் அவன் பாக்கியவான். இது கர்த்தருக்கு பயமா? பயமா? உன் வீட்டுல ஒரு அறை தான் இருக்கு, சரியா? ஒரு அறை. நீ ஒன்று செய், இது ஆசீர்வாத படி. அந்த ஒரு அறையில, அதுலதான் கிச்சன், அதெல்லாம் படுக்கை அறை, ஒரே அறை தான். அந்த அறையில ஒரு ஓரத்தை எடுத்து ஒதுக்கி வச்சு, இது என் ஆண்டவரை சேவிக்கிற இடம், நான் ஜெபிச்சா இங்கதான் உட்கார்ந்து ஜெபிப்பேன், நேர்முழங்காலில் நின்று ஜெபிப்பேன், இது என் தொழுகை ஸ்தலம். உன் வீட்டுல வை. ஒரே மாசத்துல 2.5 வீடை கர்த்தர் உனக்கு தருவார். 2 மாசத்துல 3.5 வீட தருவார். 3 மாதத்துல 4.5 வீட ஆண்டவர் தருவார். அப்புறம் நீ வாடகை வீட்டுல இருக்க மாட்ட, சொந்த வீட்டுக்கு போயிடுவேன். செஞ்சு பார், செஞ்சு பார். படுக்கையில் அல்ல குடும்ப ஜெபம். அல்லேலூயா. குடும்ப ஜெபத்துக்கு தனி இடம். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கூட. அங்க இருந்து ஜெபம் பண்ணணும். அங்க வா, பைபிளை வை, முழங்கால் போடு. இது அப்பாவை ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற இடம். வேறொன்றுக்கும் அதுல இடம் கொடுக்காதே. கர்த்தருக்கு பயப்படுவதிலே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி 10,000 ரூபாய் செலவழிச்சிட்டு, சே தசோபாகம் கொடுக்கலையே, காணிக்க கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்க கூடாது. 10,000 ரூபாய் வந்த உடனே புது நோட்டு 1000 ரூபாய் எடுத்து, ஆண்டவரே, என் பிள்ளை ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டாதான், தசமமாக கொடுத்த பிறகு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா போதும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கைத்தட்டு வராதுங்க, சொன்னா பிடிக்காதுங்க. கர்த்தருக்கு பயப்படுவதில் ஐஸ்வர்யமானாயிரு. அப்பொழுது இயேசு முன்னோடு வந்து தங்குவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19 முதல் படிச்சீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரை
விசுவாசிப்பதில் ஐஸ்வர்யவா. ஆமென். கர்ப்பம் செத்து போச்சு, ஆனாலும் கர்த்தரை விசுவாசிப்பேன், கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார். ஹல்லேலூயா. சும்மா காய்ச்சல் தலைவலிக்கெல்லாம் விசுவாசம் இல்லை, என்ன வந்தாலும் நம்புவேன். ஆமென் சொல்லுங்க. என்ன வந்தாலும் விசுவாசிப்பேன். ஆமென் சொல்லுங்க. என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசர் மீட்பராய். யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவாய். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. கரங்களை தட்டி என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிடாரே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. கைகளை தட்டு. என்ன வந்தாலும் விசுவாசி. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நான் என் கர்த்தரை விசுவாசிப்பேன். என் ஆண்டவருக்கா நான் வாழ்வேன், என் அப்பாக்கா நிற்பேன். என்ன கஷ்டம் வரட்டும், என்ன கஷ்டம் வரட்டும், என் கர்த்தருக்காக நிற்பேன். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாயிரு. இப்படி அப்ரகாம் ஐஸ்வர்ய சம்பன்னனாயிருந்தபடியினாலே இயேசு ஜீவனை விட்ட பின்பு அவர் ஐஸ்வர்யவானாகிய அப்ரகாமோடு இருந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. புரிந்தவர்கள் கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என் கூடயே இருக்கணும் அப்படின்னு விருப்பங்களெல்லாம் கை தூக்குங்க. அப்படின்னா ஆபிரகாம் செஞ்சது போல செய்யுங்க. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. உங்க கூடயே இருப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட மாட்டேன். 24 மணி நேரம் உன் கூடயே இருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் உன்னோடு கூடவே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இரண்டாவதாக 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆமென். இப்படி ஐஸ்வர்யவானாகிய அப்ரகாமோடு இயேசு, அப்ரகாம் உட்கார்ந்திருந்த இளைப்பாறுதலின் இடமாகிய பரதீசிலே, இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அப்ரகாமோடு கூட ரத்தமும் மாமிசம் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, ஆவியிலே. ஹல்லேலூயா. ஜீவ ஆத்துமா ஆவியிலே. சரியா? அப்படி அப்ரகாமோட உட்கார்ந்திருக்கிறார். அப்படி அப்ரகாமோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே சிநேகிதர்கள். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. தெரியும்ல, அப்ரகாமோட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று ஐயோ ஐயோ என்று பயங்கரமான ஒரு கூக்குரல் சத்தம். திஸ் இஸ் இமேஜினேஷன். சரியா? இது பைபிள்ல இப்படி எழுதி இருக்குன்னு நினைச்சு பைபிளை போட்டு புரட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி அப்ரகாமோட உட்கார்ந்து
இயேசு பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, விசாரிச்சிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு பக்கத்துல இருந்து ஐயோ ஐயோ என்று கூக்குரல் சத்தம் கேட்கிறது. இயேசு இது என்னடா இப்படி பயங்கரமான சத்தம் கேட்குது? அப்ரகாம், இது என்ன சத்தம்? பயங்கரமான கூக்குரல் சத்தம் கேட்குது, என்னாச்சு? இது எங்கிருந்து இந்த சத்தம் வருகிறது என்ற உடனே அப்ரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? இமேஜினேஷன், ரைட்? சரியா? அப்ரகாம் சொல்றார், இயேசுவே, வேத புஸ்தகத்தில் படிச்சீங்கன்னா 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துல வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு, ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. அப்ரகாம் சொல்லி கொடுக்கிறார், இயேசுவே, அது என்னன்னா, நோவா காலத்துல, ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் நோவா என்ன செஞ்சார்னா, உலகம் அழிய போகுதுன்னு பிரசங்கம் பண்ணினார். யாருமே கேட்கல. ஆண்டவர் உலகத்தை அழிக்க போகிறார்னு சொன்னார். பேழைய பண்ற, இந்த பேழையில் வராவிட்டால் உனக்கு ஜீவன் இல்லை என்று சொன்னார். அது யாருமே கேட்கல. அப்படி செவிகொடாதவர்கள் செத்து போனார்கள். ஜலப்பிரளயத்தினால் அவர்கள் அழிந்து போனார்கள். அவர்களின் கூக்குரல் ஐயோ 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 என்று கதறிக்கொண்டிருக்கிறது. இயேசுவை போல் ஒரு நல்ல நேசர் இல்லையே, இயேசு போல நேசர் ஓண்டோ. மாசு தூய தாங்கிட வாஞ்சை நிறைவேற தஞ்சம் அவர் போலுதோ. நெஞ்சம் சந்தியை இழந்து சாஞ்சலாமே கொள்வாதே. இயேசு யாவும் அறிவாரே, இயேசு அவரிடமே. இயேசு யாவும் அறிவாரே, இயேசு அவரிடமே. இயேசு அவரிடமே. இயேசு போல் ஒரு நல்ல நேசர் இல்லை. அவர் பூமியிலே வாழும் காலத்தில் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்துக்காக பிரசங்கித்தார். அவர் ஜீவனை விட்ட பின்பாரு ஆவியிலே அவர் சும்மா இருக்கல. அவர் பைபிள் சொல்லுது, இந்த கூக்குரலை எழுப்பிய பாதாளத்தில் கிடக்கிற, நேரமா சொன்ன பாத்தீங்களா, சத்தியத்துக்கு செவிகொடாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், வேத வசனத்துக்கு செவிகொடாதவர்கள், பேழைக்குள் வராதவர்கள், பேழையாகிய இயேசுவுக்குள் வராதவர்கள் பாதாளத்தில் கிடக்கிறார்கள். அவர்களின் கூக்குரல் இயேசுவே. ஆண்டவரால் பொறுக்க முடியல. அவர் உடனே ஆவியிலே அவர்களிடத்தில் போய், அங்கே போய்
சிலுவையின் சத்தியத்தை பிரசங்கித்தார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. கட்டுண்டவர்களை சத்தியத்தை சொல்லி ஆவியிலே அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல், அவர்களை விடுதலையாக்கி பாதாள வல்லடிக்கவர்களை விலக்கி ரட்சித்து ஆவியிலே அவர்களை பிரசங்கித்து விடுதலையாக்கி கட்டுகளிலும் காவல்களிலும் இருந்தவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இப்படி இயேசு 2 தினங்களும் மகத்தான பணி செய்தார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. இன்றைக்கும் இயேசு தன்னுடைய திருப்பணியை நிறுத்தி வைக்கவில்லை. அவர் செய்ததோடு விட்டுவிடாமல் கிறிஸ்துவாகிய சுவிசேஷத்தை மனுஷனுக்கு தந்து அபிஷேகத்தையும் கிருபையும் மனிதருக்குள் வைத்து அந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு நீங்களும் கொலையுண்ண போகிறவர்கள், கட்டுண்டவர்கள், காவலில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், போங்க என்று சொல்லி சுவிசேஷ பிரபல்யம் செய்து கொண்டிருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற ஒரே சக்தி சுவிசேஷ சக்தி. கைகளை தட்டி கர்த்தரை மகிழ்ந்து இயேசுவாகிய சக்தி. சுவிசேஷம்னாலே இயேசுதான். ஆமென் சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளையே, இயேசு கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். ஒரு சான்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 6000 பிசாசில கட்டப்பட்டவன், சங்கிலிகளால் கட்டப்பட்டவன் கிடந்தான். இயேசு போனார், அவனை விடுதலையாக்கினார். சுவிசேஷம் இல்லாவிட்டால், இயேசு இல்லாவிட்டால் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை இல்லை, வியாதியஸ்தர்களுக்கு விடுதலை இல்லை, நொறுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை இல்லை, பலவீனர்களுக்கு விடுதலை இல்லை. அன்பர்களே, அன்பர் இயேசு அனுப்பப்பட்டு செய்த வேலை இன்றைக்கு தன் ஆவியை அனுப்பி, தன் அபிஷேகத்தை அனுப்பி, தன் வல்லமை அனுப்பி தன்னுடைய பிரியர்களை கொண்டு தேவன் செய்து கொண்டிருக்கிறார். சபையே, நீயும் அதில் ஒருவன், ஒருத்தி, நீயும் அதில் பங்காளி. நீ இனிமே சும்மா இருக்கக்கூடாது. சிலுவை பாடுகளை ஆண்டாண்டு தியானம் செய்வது மட்டுமல்ல, இதை தியானிச்சிட்டா நீ போ, கட்டுண்டலை பார்த்து சொல்லு, இயேசு உன்னை விடுவிப்பார், இயேசு உன்னை சுகமாக்குவார். வா, இயேசு உன்னை விடுதலையாக்குவார், இயேசு வாழ்வளிக்கிறார். வா, நீ போய் சொல்லு, ஊரெல்லாம் சொல்லு, கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். சபையே, நீ 100 பேர் இந்த தீர்மானத்தோடு இங்கிருந்து போனால் கர்த்தர் இந்த ஒரே வருஷத்துல 10,000 விசுவாசிகளை கர்த்தர் சபையில தருவார். நீ ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு போ. நீ பெரிய ஜெப வரம், பெரிய தீர்க்க தரிசன வரம், குணமாக்கு வரம் எல்லாம் உனக்கு இல்லை. ஆனா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ போய் ஒரு வார்த்தை சொல்லு. நீ கஷ்டப்படுறியோ, ஏசப்பா கிட்ட வா அப்படின்னு சொல்லு. இதுதான் சுவிசேஷம். ஆமென். நீ போ. வியாதிப்பட்டு கிடக்கிறியோ, எங்க ஆராதனைக்கு வந்து பார். இதுதான் சுவிசேஷம். ஆமென். கடன்பட்டு தற்கொலை பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறியோ, கவலைப்படாத, வா எங்க சர்ச்சுக்கு வா. அப்பா உன்னோட பேசுவார், கர்த்தர் உன்னோட பேசுவார். இதுதான் சுவிசேஷம். இதை சொல்லாவிட்டால் உனக்கும் எனக்கும் ஐயோ. இயேசு சும்மா இருக்கல. ஜீவனை விட்ட இயேசு தன் ஆவியிலே பிதாவுக்கு அடுத்தவைகளை, பரலோகத்துக்கு அடுத்தவைகளை கணிசமாய் செய்தார். இந்த சத்தியத்தை கேட்கிற சபையே, நீயும் இதை செய்வாயாக, நீயும் இதை செய்வாயாக. கட்டுண்ட உன்னை இயேசு விடுதலையாக்குகிறார். நீ பலரை, கட்டுண்ட பலரை, நொறுக்கப்பட்ட பலரை நீ விடுதலையாக்கும்படி சுவிசேஷத்தோடு போ. புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கு. கர்த்தரை அழைத்துக் கொண்டு வா.
அந்த தீர்மானம் இன்றைக்கு நீ செய்வாயா? இன்று செய்வாயா? 100 பேர் இந்த தீர்மானம் செய்ய. 100 பேர். ஒரு நாள் ஒருவருக்காகிலும் இயேசுவை சொல்லுவேன். சாகப்போற பிராணனை குறித்து வேதனைப்படுகிற ஒருவருக்காகிலும் இயேசு உனக்கு ஜீவன் தருவார் என்று சொல்லுவேன் என்று தீர்மானம் பண்ணு. உன் கஷ்டம் இருக்கு, உண்மைதான். உனக்கு பல நெருக்கம் இருக்கிறது, உண்மைதான். நீ சும்மா இருக்காத. என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, இயேசுவை பத்தி சொல்லுவேன், சுவிசேஷம் சொல்லுவேன். கட்டுண்ட பலர் விடுவிக்கப்படும்படி இயேசுவை குறித்து நான் சொல்லுவையா என்று தீர்மானத்தோடு போவாயா? சபை எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம்.